அனைவருக்கும் வணக்கம். இன்று 7 நவம்பர் 2025. இந்திய நாடு முழுமைக்கும் ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பு எடுக்கப்பெறுகிறது. அது எதை குறித்தது என்று உங்களுக்கு தெரியும். வந்தே மாதரம் என்று 150 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட பாடலுக்கான நம் நாட்டின் தேசிய பாடலாக பின்பற்றி வரக்கூடிய பாடலுக்கான ஒரு பெரு விழா நிகழ்வு இந்திய நாடு முழுமைக்கும் முன்னெடுக்க பெற்றது. புதுச்சேரி மாநிலத்திலும் பிற மாநிலங்களிலும் இந்த முன்னெடுப்பு மிக சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது. 1875 ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் நாள் பங்கிம் சந்திர சட்டர்ஜி என்ற வங்காளி ஒருவரால் எழுதப்பட்ட பாடல்தான் இந்த வந்தே மாதரம். பங்கிம் சந்திர சட்டர்ஜி என்பது பங்கிம் என்பது வங்கம் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு வங்க மொழி சொல்லாக இருக்கிறது. பங்கிம் சந்திர சட்டர்ஜி தன்னுடைய வந்தே மாதரம் பாடலை 1875 எழுதிய பிறகு 1882 தன்னுடைய ஆனந்த மட் என்ற அவருடைய புதினத்தில் அந்த பாடலை முன்பகுதியில் வைத்து பதிப்பித்திருக்கிறார். 1896 பேராண்மை கூட்டம் காங்கிரஸ் நடத்திய ஒரு கூட்டத்தில் தாகூர் அவர்களால் இந்த பாடல் முன்மொழியப்பட்டு பாடலாக இசை வடிவமைக்கப்பெற்று பாடப்பெற்றிருக்கிறது. இந்த இசை வடிவமைப்பு சாதுநாத் பட்டாச்சாரியா என்பவரால் இசை வடிவமைப்பு உருவாக்க பெற்றிருக்கிறது. இந்த பாடல் இந்தியாவினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்கும் இந்திய விடுதலை போராட்டத்துக்கான ஒரு தன்னெழுச்சி பாடலாக அதனுடைய தொடக்க வரிகள் 2 வரிகள் பின்பற்றப்பட்டன. 1937 காலகட்டங்களில் இந்த பாடல் அனைவராலும் இந்திய மக்கள் ஒவ்வொரு உணர்வு பெற்ற இந்திய மக்கள் ஒவ்வொருவராலும் மிக துடிப்புடன் பேசப்பட்ட வரிகளாகும். இந்த பாடலை இந்தியாவில் குறிப்பாக புதுச்சேரியில் அரவிந்தர் 2 முறை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த பாடலை அரவிந்தருடைய மொழிபெயர்ப்பு மட்டுமல்லாமல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட செய்தி உங்களுக்கு தெரியுமா என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். 2 முறை மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாக இந்த பாடல் மொழிபெயர்க்க பெற்றிருக்கிறது. அந்த 2 பாடல்களும் யாரால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? இந்தியாவே கொண்டாடக்கூடிய தமிழின் புரட்சி அடையாளங்களில் ஒருவரான மகாகவி பாரதியார் அவர்களால் 2 முறை இந்த பாடல் தமிழில் நல்ல தமிழில் அருமையான சொற்களை கொண்டு அழகிய வடிவமைப்பில் மொழிபெயர்க்க பெற்றிருக்கிறது. இந்த 2 செய்தியும் அரவிந்தரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட செய்தியும் பாரதியார் அவர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட செய்தியும் புதுச்சேரியில் தான் நடந்தேறியிருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் கொண்டாடப்பெறுகின்ற வந்தே மாதரம் 150ஆம் ஆண்டு நிகழ்வு புதுச்சேரியில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவதற்குரிய தேவை இருக்கிறது. இதை புதுச்சேரி மக்கள் உணர வேண்டும். புதுச்சேரியிலும் இவ்விழா நிகழ்வு அரசால் நடத்தப்பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். ஆனாலும் அதற்கும் மேலாக மிகச்சிறந்த முன்னெடுப்பாக இந்த மொழிபெயர்ப்புகளை எல்லாம் முன்னிறுத்தி நடத்த வேண்டியிருக்கின்ற தேவை இந்த நிகழ்வில் இருந்திருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினர் இந்த பாடல்களை தமிழில் படிப்பதற்கு ஏதுவாக 1921 மறைவுற்ற பாரதி அதற்கு முன்பாகவே 1908 18 வரை வாழ்ந்த புதுச்சேரி காலங்களிலேயே நல்ல தமிழில் மொழிபெயர்த்து உங்களுக்காகத்தான் கொடுத்திருக்கிறார். அந்த பாடல்களையும் நீங்கள் நமது காணொளி வழியாக கேட்க முடியும். அதை போலவே வந்தே மாதரம் என்ற சொற்களை பயன்படுத்தி மேலும் 2 அரிய பாடல்களை தமிழ் மக்களுக்காக பாரதி யாத்தளித்திருக்கிறார். அந்த பாடல்களையும் எங்களுடைய காணொளி வழியாக எங்களுடைய யூடியூப் வழியாக நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். இது தமிழர்களுடைய ஒரு விடுதலை போராட்ட உணர்வை மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். பாரதியினுடைய மொழி புலமை, மொழிபெயர்ப்பு புலமை இரண்டையும் நீங்கள் கண்டுணரவும் முடியும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வந்தே மாதரம் இந்தியா முழுமையும்
மிகப்பெரிய ஒரு ஒரு எழுச்சிக்கான வரியாக நின்று விளங்கியதை எண்ணி மகிழ்வடைவோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த பாடல் தேசிய பாடலாக இந்திய அரசு எடுத்துக்கொண்டது. தேசிய கீதம் என்று ஜனகணமன என்ற பாடலை எடுத்துக்கொண்டதைப் போல வந்தே மாதரம் பாடல் தேசிய பாடலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆங்கிலத்தில் நேஷனல் சாங் என்றும் தேசிய கீதத்தை நேஷனல் ஆந்தம் என்றும் சொல்கின்றார்கள். நன்றி, வணக்கம்.